காவியா, அதுக்குள்ள நான் இந்த மட்டன்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணிடுறேன். அம்மா அம்மா தண்ணி ஊத்துங்கம்மா, நல்லா மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு பாரு. அப்பா அப்பா நல்லா பீஸா போடுங்கப்பா, நல்லா மேல இருக்கு பாருங்க. அதேதான்ப்பா. காவியா நெஞ்ச மாதிரியே நம்ம போய் கறி. ஏய் பசங்களா, எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ஆமாப்பா, நம்ம வீட்ல இன்னைக்கு பிரியாணி செய்ய போறோம்ல, அதான் எல்லாரையும் கூட்டு வந்துட்டேன். பசங்களா எல்லாம் வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் போறீங்க. இங்க பாத்தீங்களா மட்டன் பீஸ் எல்லாம் பாய் சூப்பரா போட்டிருக்காரு. என்ன காவியா, செய்ய ஆரம்பிச்சிடலாமா? எல்லாமே ரெடிங்க. நீங்க மட்டன் கொடுத்தா பண்ண ஆரம்பிச்சிடலாம். பசங்களா, பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் அந்த ட்ராலில இருக்கு, போய் அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க. ஆன்ட்டி, நாங்க பிரியாணிக்காக என்ன வேலைனாலும் செய்ய ரெடி. ஆன்ட்டி, பிரியாணி செய்ய இவ்வளோ ஐட்டமா தேவைப்படும்? ஆமா பசங்களா, இதெல்லாம் போட்டாதான் பிரியாணி பிரியாணி மாதிரி வரும், இல்லன்னா பிரிஞ்சி சாதம் ஆயிரும். ஆன்ட்டி, நானும் சுஜித் கூட சேர்ந்து வேலை செஞ்சிருக்கேன், நல்லா பாத்துக்கோங்க, எனக்கும் எக்ஸ்ட்ரா பீஸ் வைங்க. கண்டிப்பாடா சிட்ரேக். சரி காவியா, நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உனக்காக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்றேன். சரி பசங்களா, இப்ப நம்ம அடுப்ப பத்த வச்சுட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுஜித், அந்த டபராவை எடு. இந்தாங்கம்மா. ஆண்டி, பாத்து பாத்து டபராவை ஒழுங்கா வைங்க, சாச்சிக்க போகுது. சரி அஸ்வினி, பிரியாணி டபரா சூடாயிடுச்சு. இப்ப எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமா காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கீங்க? முடிஞ்சது. சரி சரி, சீக்கிரம் கட் பண்ணுங்க. இப்ப ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போறேன். அடுத்தது வெங்காயம் தான் எனக்கு தேவைப்படும். பசங்களா, இதெல்லாம் தான் ஓல் ஸ்பைசஸ். இது எல்லாமே பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், தெரியுமா? இப்போ அங்கிள் கட் பண்ணி வச்ச இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அம்மா, இப்போ வெங்காயம் பொன்னிறமா வதங்கணும்ல, கோல்டன் ப்ரௌனா? ஆமாடா சுஜித், எண்ணெயில வெங்காயம் எப்படி நீச்சல் அடிக்குது பாத்தீங்களா? சரி ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சரி காவியா, அதுக்குள்ள நான் இந்த மட்டன்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணிடுறேன், அப்பதான் எல்லாருக்கும் வரும். கரெக்டா சொன்னீங்க. நல்லா பீஸா போட்டாதான் பிரியாணி சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எப்பவுமே ரைஸும் பீஸும் ஈக்குவலா போடணும், அப்பதான் பிரியாணி சூப்பரா இருக்குமா. சரி ஓகே, இப்ப மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உப்பு, அப்புறம் பிரியாணி மசாலா, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள். அம்மா, மிளகாத்தூள் கம்மியா போடுங்கம்மா. கம்மியா தான் சுஜித் போட்டிருக்கேன். லாஸ்டா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். அச்சோ, தயிர் ஆட் பண்ணவே மறந்த பசங்களா. தயிரும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆன்ட்டி, கர்ட் நிறைய இருக்கு பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, அப்பதான் மசாலாவோட மிக்ஸ் ஆகி சூப்பரா இருக்கும் டேஸ்ட். தெரியும் அஸ்வினி, இப்ப பாத்தியா நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆயிருக்கு. அம்மா தண்ணி ஊத்துங்கம்மா, நல்லா மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. என்ன பசங்களா, நிறைய குக்கிங் சேனல்லாம் பாக்குறீங்க போல. எனக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் பண்ண சொல்றீங்க. ஓகே, இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். எது தேவையான அளவா? அது எந்த அளவுக்கு தேவையான அளவுன்னு யாருமே சொல்ல மாட்டீங்க ஆன்ட்டி. அவங்க எடுக்கிற அரிசி அளவுக்கு தாண்டா தேவையான அளவு சிட்ரேக். இப்ப புரிஞ்சுதா? ஓகே, தண்ணியும் இப்ப நல்லா சூடாயிருச்சு. இப்ப அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. ஏய் காவியா, இந்த புதினா இத மறந்துட போற, இதான் ரொம்ப முக்கியம். போடு நல்லா. அவ்வளவுதான் பசங்களா, பிரியாணி ரெடி. இத கொஞ்ச நேரம் இப்படியே தம் போட்டு வைக்கிறேன். நீங்க எதனா விளாடுறதுக்கு வேலை இருந்துச்சுன்னா வெளில எல்லாம் போயிட்டு வாங்க, சரிங்களா? ஆண்டி, எங்களுக்கு விளாடுறதுக்கு எல்லாம் வெளில வேலை இல்ல, நாங்க இங்கே உட்காந்து பிரியாணி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறோம், நீங்க பண்ணுங்க. சில நேரங்கள் கழித்து. அம்மா பிரியாணி எப்பமா ரெடி ஆகும்? பசிக்குதுமா, பேசாம பாய் வீட்லயே போய் சாப்பிட்டு வந்துருவா. இருங்கடா பசங்களா, முடியவே போகுது. இன்னும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணீங்கன்னா பிரியாணி ரெடி. இன்னும் எல்லாருக்கும் பசிக்குதா? ஆமா ஆன்ட்டி, எனக்கு சும்மாவே பசிக்கும். இப்போ பிரியாணினோடனே ரொம்ப பசிக்குது. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, நீங்க போய் தட்டுலாம் எடுத்துட்டு வாங்க பசங்களுக்கு வைக்கிறதுக்கு. அவ்வளவுதான் பசங்களா, பக்ரீத்துக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்ப சுட சுட அங்கிள் உங்களுக்கு வித்தியாசமான ஸ்டைல்ல சர்வ் பண்ணுவாங்க. ஜாலி பசங்களா, உங்க எல்லாருக்கும் பக்ரீத்துக்கு கைதி பட ஸ்டைல்ல பிரியாணி கொண்டு வந்திருக்க அங்கிள். எல்லாரும் சண்டை போடாம அடிச்சுக்காம சாப்பிடணும். அப்பா நல்லா பீஸா போடுங்கப்பா, நல்லா மேல இருக்கு பாருங்க. அதேதான்ப்பா, வேற லெவல்ப்பா நீங்க. டேய் சுஜித், இந்த பீஸ் எல்லாருக்கும் தான், உனக்கு மட்டும் இல்ல. ஆஹா அங்கிள், பக்ரீத்துக்கு கைதி ஸ்டைல்ல மட்டன் பிரியாணி பார்க்கும் போதே நான் கோருது. சீக்கிரமா சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சாப்பிடலாம். தட்டை எடுத்து மேல வைங்கடா. லக்கி, சாப்பிடுற ஆர்வத்துல மட்டன் நினைச்சு தட்டை கடிச்சிடாத. அதெல்லாம் நான் கடிக்க மாட்டேன்டா சுஜித். ஆஹா ஆன்ட்டி, அங்கிள், இந்த மட்டன் பீஸ் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. டேஸ்டும் சூப்பரா இருக்கு. பசங்களா, பிரியாணி நல்லா இருக்கு போல. சரி, நல்லா கூச்சப்படாம சாப்பிடுங்க. இன்னும் நிறைய இருக்கு, வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அம்மா, பிரியாணி வேற லெவல்மா. ஆமா ஆன்ட்டி, பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. சரி நீங்க எல்லாம் அடிச்சுக்காம பிரியாணி சாப்பிடுங்க. நான் போய் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ஹாப்பி பக்ரீத். நீங்களும் வீட்ல பிரியாணி பண்ணி சாப்பிடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பக்ரீத். ஆன்ட்டி, பிரியாணியை காலி பண்ணிட்டோம், நீங்க போய் ஃபில் பண்ணிட்டு வாங்க. ஹலோ பசங்களா, எல்லாருக்கும் இந்த மட்டன் பிரியாணி வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்க கேட்ட மாதிரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீடியோ தான் வரப்போகுது. இதெல்லாம் பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.